அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப பாரம்பரியமான தம் ரூட் ரெசிபி ஓவனில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரவாடை செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். முட்டை ஒரு 18 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது கடை முட்டை ஒரு 8 முட்டையும், நாட்டுக்கோழி முட்டை 10 முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். கடை முட்டை மட்டும் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 18 முட்டை எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டையை ஃபுல்லாக எடுக்கிறதா இருந்தால் 20 முட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா கடை முட்டை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், லிக்யூடு கொஞ்சம் நிறையா இருக்கும். நாட்டு முட்டை சின்ன சைஸில் இருக்கிறதுனால அது கம்மியாக இருக்கும் லிக்யூடு, அதனால் அதில் 20 எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டையில் முழுக்க முழுக்க செஞ்சிங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இதுவே கடை கோழி முட்டையாக இருந்தால் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஆனால் ரொம்ப நாள் வெளியில் வச்சு சாப்பிட முடியாது. டேஸ்ட்டு கொஞ்சம் அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ரவை நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். சீனி 1 கிலோ, நெய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 15 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது இல்லாமல் மில்க் மேடு ஒரு 200 மில்லி எடுத்துக்கோங்க. இது 400 மில்லி டப்பா. இதில் பாதி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பசும்பால். இது ரொம்ப சுண்ட வற்றின பால்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை எப்போ சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கேக் செய்ய போகிற பேனை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேயில் தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் ஓவனில் செய்ய போகிறேன். இதை முதல்ல எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம கேக் செய்யும் போதோ இல்லை இந்த மாதிரி தம் ரூட் செய்யும் போதோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம செஞ்ச உடனே ஊற்றி டக்குன்னு தூக்கி வச்சிடணும். அதுக்காக தான். இது மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டு வச்சுக்கோங்க. அதில் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கரு இருக்கும் இல்லையா, ஜல்லி மாதிரி, அதுதான் முட்டையோட ஸ்மெல் அதிகமாக வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அதை வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு முட்டை ஸ்மெல் இருக்காது. அது மட்டும் இல்லை, முட்டையோட ஓடுகிடு ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட நமக்கு இந்த ஜல்லடையிலே தங்கிடும். வெறும் நாட்டுக்கோழி முட்டையில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் உடச்சி ஊற்றுறது நாட்டுக்கோழி முட்டை. இதுக்கு முன்னாடி ஊற்றுனது கடை முட்டை. இதுக்கு டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இது என்ன கலரில் இருக்குது, அது என்ன கலரில் இருக்குதுன்னு. நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். அதுதான் வித்தியாசம். எனக்கு ஃபுல்லாக நான் நாட்டுக்கோழி முட்டையில் தான் எப்போதுமே நான் செய்வேன். அது இந்த தடவை எனக்கு கிடைக்கல. அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் செய்கிறேன். நல்லா தான் இருக்கும். ஒன்றும் டேஸ்ட்டில் வித்தியாசம்லாம் எதுவும் தெரியாது. கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டுக்கோழி முட்டையில். இப்போ வடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வடியும். இது அப்படியே இந்த சல்லடி இதில் வச்சுட்டு நம்ம சுகரை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் பொடி பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். எல்லா சுகரையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை இந்த அளவுக்கு வடிஞ்சிச்சு பாருங்கள். இது நம்ம வேஸ்ட்டு தான். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் பீட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கிரைண்டர்லேயும் இதை அரைச்சி எடுக்கலாம். கிரைண்டரில் கொஞ்சம் லேட் ஆகும். இதில் ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த மாவு நல்லா பொங்கி வந்துடும். உளுந்து பொங்கி வரும் பாருங்கள், வெள்ளை கலரில். அந்த மாதிரி இந்த முட்டையும் சீனியும் மிக்ஸ் ஆகி கலந்து வரணும். அது வரைக்கும் நம்ம அடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீட்டரை ஆன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்கள். ஏன்னா சீனி எல்லாம் மேலே அப்படியே பறந்து வந்துடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இந்த பதத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு தம் ரூட் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவையை கலந்துக்கலாம். ரவையை அப்படியே பாக்கெட்டோட கொட்டாதீங்க. ஒரு தடவை தாம்பலத்தில் போட்டு நல்லா பூச்சிலாம் இருக்கா அப்படின்னு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே பாக்கெட்டோட கொட்டினீங்கன்னா அதில் பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. இதெல்லாம் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு தடவை பீட்டரை ஆன் பண்ணாமல் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம். இது 200 கிராம், மில்லி கிடையாது, 200 கிராம். 400 கிராம் டப்பாவில் பாதி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் கொடுத்து கலந்துக்கலாம்.
இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். ஒரு தாம்பழத்தை போட்டு மூடி நம்ம ஊற வச்சிடலாம். இது போல் நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து அரை கிலோ நெய்யையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இந்த நெய்யில் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மேலே போடுறதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கலவை இதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியில் சீனி தங்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த நெய்யில் ஊற்றுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க அல்லது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் ஊற்றிடலாம். ஏன்னா ஊற்றினோடனே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். கடைசியாக ஒரு கிளாஸ் பால் வச்சிடணும் இல்லையா, அதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி கழுவி ஊற்றிடலாம். ஏன்னா அதில் நிறைய மாவு ஒட்டியிருக்கும், அதனால நம்மளால் வலிக்க முடியாது. அதுக்காக தான் அந்த பாலை ஊற்றி நம்ம கடைசியாக வந்து கலந்துக்கிறோம். இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டாதீங்க, சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னாக்கா சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடும். உங்கள்கிட்ட பசுநெய் இருந்துச்சுன்னா ஒரு 100 மில்லி பசுநெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதை வந்து நான் மியூட் போட்டுட்டேன் போல இருக்குது, வீடியோவில் கவர் ஆகல. கண்டிப்பாக பசுநெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக மேலே ஊற்றிட்டு நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றிடணும். கடைசியாக தான் பசுநெய் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நான் சேர்த்தேன், அதை நான் வந்து மியூட் போட்டுட்டேன், சாரி. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேக்கு இதை வந்து மாற்றிடலாம். இப்போ ட்ரேயில் ஊற்றிடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டான தம் ரொட்டி கிடைக்கும். ஊற்றிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுறணும். அவனை வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை வச்சுட்டு வெந்துருச்சான்னு பாருங்கள். அப்படி வேகலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மேலே வந்து முந்திரி பருப்பை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அகலமான ட்ரேயாக இருக்கிறதுனால எனக்கு 20 நிமிஷத்துலேயே இது வெந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்களோட அவனும் வித்தியாசப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே முந்திரி பருப்பெல்லாம் வச்சுட்டு அவனில் வச்சிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 20 நிமிஷத்தில் எனக்கு வெந்துருச்சு. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையுமே நான் ஆனில் வச்சுருந்தேன், 2 மூடையுமே. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்த்துடலாம். கத்தி எவ்வளோ ஈஸியாக இறங்குது பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே 1 கிலோ ட்ரை பண்ணாதீங்க, அரை கிலோ ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா அதிக அளவில் செஞ்சு பார்க்கலாம். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். ஏன்னா பட்டர் பேப்பர்லேயும் நம்ம வந்து ஆயில் தடவுனதுனால எனக்கு வந்து தம் ரூட்டில் வந்து ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.